உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய மாலை வணக்கம். இந்த பதிவு எதற்காக அப்படின்னா ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான பதிவு. எதற்காக அப்படின்னா இந்த சூழலில் இன்னைக்கு தேவையான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, இந்தியாவில் அளவுக்கு அதிகமாக சோளம் இறக்குமதி பண்ண போகிறாங்க. இனிமேட்டு அடுத்தது இந்த சோளம் இறக்குமதி பண்ணுறதுக்கான ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்காவோட. இந்த அமெரிக்காவில் வட அமெரிக்காவில் உற்பத்தி ஆகக்கூடிய இந்த சோளம் அந்த நாட்டில் எதற்காக இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கால்நடை தீவனமாக பயன்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பசைகள் தயாரிக்கிறதுக்கு ஒட்டுறதுக்கு இந்த இந்த பொருளை பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு மட்டும்தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இந்த மக்காச்சோளத்தை நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்டார் ஹோட்டல்லையோ அல்லது ஸ்நாக்ஸாக குழந்தைங்க சாப்பிடக்கூடிய ஸ்வீட் கார்ன் அப்படின்றதா தான் பார்ப்பாங்க. ஆனால் இது ஸ்வீட் கார்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கங்க. குழந்தைகள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா தயவு செய்து இனிமேட்டு இதை சாப்பிடாதீங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுக்குள்ளே எதெல்லாம் விலங்குகள் உயிரினங்கள் இருக்கோ, பாம்பு, பல்லி, தவளை, எல்லாத்தோடைய தேல், எல்லாத்தோடைய உயிரினங்களுடைய மரபணு ஜீன் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த ஜீன் உள்ளுக்குள்ளே இருக்கிறத சாப்பிடலாமா? அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த இந்த ஜீன் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதே பல்லியை நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஈக்குவல். ஏன் பாம்பு, பல்லி, தவளை இதோட ஜீன் பூரா இதோட ஜீனை தூக்கி இதுக்குள்ளே வச்சு இது நமக்கு உணவுப் பொருளாக கொடுக்குறாங்க அப்படின்னா, இதை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. உலக அளவில் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இதற்காக அவங்க நாட்டில் ரட்ஜஸ் யூனிவர்சிட்டி அப்படின்றதுல கலோட்டி அப்படின்றவருடைய ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. நீங்கள் கிறிஸ்ப் CRISP-CAS9 அப்படின்னு ஒரு கூகுள்லேயே அடிச்சு பாருங்கள். இதை பற்றி ஃபுல் ஆர்டிக்கல் வரும். நாங்கள் சொல்லலை, அவர்களே சொல்லியிருக்காங்க, அவங்க நாட்டிலே சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ளே என்னென்ன மரபணு தீமைகள் இருக்குது அப்படின்னு. இந்த மரபணு மாற்றப்பட்ட பயிரை நம்ம இறக்குமதி பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன வியாதிகள் வரும் அப்படின்னு சொல்கிறேன். கேளுங்க, நல்லா கேளுங்க. முதல்ல வரக்கூடியது கேன்சர். இன்றைக்கி நம்மளுடைய குழந்தைகளுக்கு கேன்சர் வருதுன்னா ஏற்றுக்குவீங்களா? ஏற்றுக்கொள்ள முடியுமா? நம்ம குடும்பத்தில் நம்மளுடைய ஒரு உயிரினத்திற்கு, மனித உயிரினத்திற்கு கேன்சர் வருதுன்னா ஏற்றுக்கொள்ள முடியுமா? சரின்னு சொல்லி ஏற்றுக்கிறதா இருந்தால் இதை சாப்பிடுங்க. கேன்சர் மட்டும் இல்லை,